ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கிச்சாமா சமையல். இன்றைக்கி நம்ம கறி மசால் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கிலோ வரமிளகா காம்பு நீக்கி எடுத்து வச்சுருக்கேன், 200 கொத்தமல்லி, 50 கிராம் மிளகு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 5 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இவ்வளோ தான் நமக்கு தேவையானது. இதை வறுத்து எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம், மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். இந்த பொடி மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, குருமா இதுக்கெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் தனித்தனியாக அரைச்சி வைக்கும்போது ஏதாவது ஒரு வாசம் அடிக்கும். மிளகாத்தூள் ஒன்று அதிகமாக போயிடும், இல்லைனா கொத்தமல்லி தூள் அதிகமாக போயிடும். அது மாதிரி இல்லாமல் இது 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டோம்னா குழம்புக்கு கரெக்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது மிளகு அதே மாதிரி வறுத்து எடுத்துடலாம். லைட்டாக வெடித்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். மிளகு வறுத்துருச்சு. இப்போ உளுத்தம்பருப்பை வறுத்து எடுத்துடலாம். லைட்டாக செவந்த உடனே எடுத்து தனியாக கொட்டிடலாம். உளுத்தம்பருப்பு கம்மியாக தான் போடணும், ஜாஸ்தி போட்டால் குழம்பு நல்லா இருக்காது. அதுக்காக தான் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். இது குழம்போட திக்னஸ்க்காக தான், அதனால் கம்மியாக சேர்த்தா போதும். இப்போது கொத்தமல்லி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது மிளகாயில் லேசாக உப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் வறுத்தா போதும். சாம்பார் தூளுக்கு எப்படி நம்ம காய வச்சோமோ அதே மாதிரி இந்த மசாலெல்லாம் 2 நாள் காய வச்சு மிளகா உடையுதான்னு பார்க்கணும். உடஞ்சிருச்சுன்னா நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதை எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி ஜலிச்சிடணும். பாருங்கள், எல்லாம் வறுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி நல்லா காய வச்சிடலாம். 2 நாள் காயட்டும். அதுக்கப்புறம் எடுத்து அரைச்சி ஜலிச்சு வச்சிடலாம். கறி மசால் தூள் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நான் ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது 6 மந்த்ஸ் வரைக்கும் கெடாது. ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. தேவையான அளவு மட்டும் எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. இதில் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் 3 இருக்கிறதுனால 1 கிலோ மட்டன் குழம்பு இல்லைன்னா சிக்கன் குழம்புக்கு 3 ஸ்பூன் போட்டால் போதும். வெஜிடபிள் குருமா குழம்புங்களுக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.